அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ரமதான் ஃபேட்லா சீரீஸ்ல இன்னைக்கு டே 12. டயட்டுன்னு சுத்திட்டு இருந்த என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியான்னு சொல்ல வச்சுட்டாங்க. அது ஒன்றும் இல்லை மக்கள், நேற்று சொன்ன மாதிரி ஹலி மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கு கேலரிஸை முடிச்சுக்கலான்னு நான் இருந்தேன். ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடலன்னா எப்படிடா, டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கோன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனா அங்க ஒரு பிரியாணி சொன்னா ஒரு பிரியாணியை 4 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்து விட்டாங்க. சரி, இதுக்கு மேல டயட் வேலைக்கு ஆகுதுன்னு மூச்சு பிடிச்சி ஒரு பிரியாணி உள்ள தள்ளிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஹெவி மீல் எடுக்கிறதுனால ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. அதனால பக்கத்து கடையில போய் ஒரு டீ போட ஆரம்பிச்சிட்டோம். சரி, அங்கிருந்து கிளம்பலான்னு போய் வண்டி எடுத்தா மறுபடியும் வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்புறம் எப்படியோ நம்ம கூட வந்த ஹை கிளாஸ் மெக்கானிக்கு அப்படி இப்படின்னு பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி, அவர் வீட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு நம்ம ஹை கிளாஸ் மெக்கானிக் கிட்ட வாழ்க்கையை பத்தி பேசிட்டு அவருக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு வீட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். போற வழியில எங்க ஆட்டோக்காரர் அண்ணா ஃப்ரீ டூர் கைடா மாதிரி எங்களை ஊரை சுத்தி காமிச்சிட்டு வந்தாரு. எங்களுக்கு ஏர்லி 5:30 ட்ரெயின் இருந்ததுனால சேருக்கு ஒன்றும் சாப்பிட முடியல. அப்புறம் நம்ம வந்தே பாரத் ட்ரெயின்ல வேலைக்கு மீல் ப்ரொவைட் பண்றாங்க. ஆனா நம்மளால தான் சாப்பிட முடியல, ஏன்னா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும். ஹோல் ட்ரெயினை சாப்பாடு அடிச்சு நவுத்திட்டு இருந்தாங்க. அதனால இங்க உட்காந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஓரமா போய் டோர் கிட்ட நின்றுட்டேன். அப்புறம் ஒரு வழியா பெங்களூர் சேர்ந்துட்டோம். ஆனா பெங்களூர் இருந்து ஒசூர் போறது தான் டாஸ்கே. அதனால போய் ஃபர்ஸ்ட் மெட்ரோ பிடிச்சோம். அப்புறம் நம்ம கூட அந்த நண்பர் இன்ஃபுளுசர் ஆயிட்டாலே இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. எஸ்கலேட்டர்ல அவருக்கு குதிச்சு காமிச்சிட்டு ஒசூருக்கு போற பஸ்ஸை தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு வழியா பஸ் ஏறிட்டேன். டிராவல் பண்ண டயர்ட்ல வீட்டுக்கு எந்த வீடியோ எடுக்க முடியல, அப்படியே தூங்கிட்டேன்.